வந்து நான் சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கினேன். எண்ணெய் ஊற்றிட்ட உடனே கடுகு போட்டுக்கலாம், சீரகம். காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் கலக்கணுன்றதுனால வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி எல்லாமே ஒன்றா வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எந்த ஒரு குழம்புக்குமே வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கினாலே அந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இல்லை என்கிட்ட. சாம்பார் அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காவை சேர்த்து வச்சுட்டு இப்படி ஒரு கலரிட்டோம்னா பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள்லாம் போடல, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மிளகாத்தூள் போட்டுட்டேன் 2 டீஸ்பூனு. இப்போ நல்லா வந்து கத்திரிக்காய் வெந்த உடனே நம்ம புளி ஆட் பண்ணிடலாம். இந்த சைடு வந்து இட்லி வேகுது, இந்த சைடு வந்து சாப்பாடு. நான் வந்து டிஃபனுக்கு வந்து இந்த சாப்பாடு சாம்பாரே ஊற்றிடலான்னு இருக்கேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. பருப்பு வந்து சேர்த்துட்டேன். நல்லா மத்து போட்டு கடைஞ்சிட்டு பருப்பை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா கொச்சோன்னா புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இட்லி வெந்துச்சான்னு பார்த்துடலாம். அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இதில் தட்டிக்கும். இப்படியே வெந்துடுச்சு. பார்க்க மட்டும் தெரியுது, வெந்துடுச்சு. இன்றைக்கி மண்டே. ஒருத்தவங்க வந்து எழுந்துக்கவே இல்லை, தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அம்மா டைம் ஆகிடுச்சு, எழுந்துரு ஸ்கூலுக்கு. குட்டிமா ஒருத்தவங்க தூங்குறாங்க, ஒருத்தவங்க ரெடி ஆகிட்டாங்க. சாம்பாருக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதிலே கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வரதுக்கு தான் நான் வந்து எண்ணெயில் வந்து மிளகாத்தூளும் உப்பும் போட்டேன். அதிலே வந்து பொடி பொடியாக நறுக்குனா உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் நம்ம மூடி வச்சா நல்லா வந்து ஒரு பொன் வறுவலாக வந்துடும். இந்தமாரி கலரி விட்டால் நல்லா வெந்துடும் அந்த எண்ணெயிலே. அதுக்குள்ளே கையோடு இந்த பருப்பு வச்சது இந்த கடாயெல்லாம் துடைக்கணும். பருப்பு வச்சு துடைக்கிட்டேன். இந்த கடாய் சாப்பாடு கட்டினேன் அப்படியே. இதை வந்து துடைக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்துடணும் செவக்க. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றும் போது இந்த மாதிரி எண்ணெயை வந்து கொஞ்சம் தட்டிக்கலாம். தட்டிட்டு வேறு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாம். இப்படியே விட்டோம்னா கொஞ்ச நேரம் எண்ணெய் வந்து அப்படியே வடிஞ்சிடும் கீழே. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இட்லிக்கு வந்து கார சட்னி அரைச்சிக்கலாம். ஏன்னா பாப்பா மட்டும்தான் சாம்பார் எடுத்துன்னு போயிட்டா, அவளுக்கு டைம் ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ வந்து குட்டி பாப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்களுக்குலாம் வந்து கார சட்னி அரைச்சிக்கலாம், எனக்கும் சேர்த்து தான். இப்போ வந்து கார சட்னிக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சமாக ஈர துணியில் வந்து துடைச்சிட்டு தான் போடுவேன். சின்ன துண்டு இஞ்சி, காஞ்ச மிளகாய், வெங்காயம் இது வரைக்கும் தான் போட்டுருக்கேன். அடுத்தது தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி வந்து சேர்த்துட்டேன். தக்காளி சேர்க்கும் போதே உப்பு வந்து சேர்த்துடணும் கொஞ்சமாக. எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சட்னிக்கு தேவையான உப்போ அவ்வளோ உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே அரைஞ்சிடுச்சு. ஆனால் கடைசியாக போட்ட லைட்டாக ஒரு கொத்தமல்லி அரையில. பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சு, சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம தயிர் தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் போட்டு நம்ம வந்து அடித்து கட்டி இல்லாமல் பண்ணணும்னு இல்லை. நம்ம கையாலே வந்து 2 டம்ளரில் கொஞ்சம் ஆற்றணும்னா கட்டி இல்லாமல் வந்துடும். கையால் ஒரு 10 தடவை பண்ணோம்னா கட்டி இல்லாமல் வந்துடும். தயிர் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், மிக்சியில் அரைச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தயிரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தயிரும் வந்து கலந்தாச்சு. தாளித்து விட்ட தயிரும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி சமையல் அவ்வளோதான்.
பாய், நாளைக்கு பார்க்கலாம்.